தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே சமாதானம் உங்களோடு இருப்பதாக. இந்த வழிபாட்டுடைய பரிபூரண பலன்களை நான் முழுமையாக பெற்றுக்கொள்ள ஆண்டவரே எனக்கு துணையாக இருந்திடும் என சொல்லி நாம் பாடலை பாடிடுவோம். Thank you.
ஆட்சி செய்கிறீர்கள் இயேசு கிறிஸ்துவினால் உம்மை மன்றாடுகிறோம். இன்னைக்கு திருக்குறளுக்கு முடிந்தவர்கள் குடும்பத்தோடு அமர்வதற்காக முயற்சி செய்யுங்கள். இந்த பக்கத்தினுடைய குடும்பத்தார் மனைவி பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து இருக்கிறார்கள். நன்றியாக மதியம் சென்னை வேங்கி பிடித்தி விஜயராக ஐந்தாவது ரோசி காணிக்கராக சோனியா முத்துராக எம்ஏஜாக பிரான்சிஸ் ஜேவியர் இந்த குடும்பங்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். மேலும் இதை வழிபாடு இவருடைய பகுதி இளைஞர்கள் சிறப்பிக்கிறார்கள். அவர்களுக்காக எதிர்காலத்திற்காக நாம் ஜெபிப்போம். மேலும் இறந்த அடையவர்கள் ஜெயசுராஜன், அன்புசாமி, ராஜன், ஏ ஜூனியர் மேதி, கேப்டன் விஜயகாந்த், கபிரியல், பாக்கியம், டேவிட் இவருடைய ஆன்ம இடைப்பாடுகளுக்காக மிக குறிப்பாக பிரிந்து வாழக்கூடிய குடும்பங்களுக்காகவும் பெற்றோர் இல்லாமல் அவதிப்பட்ட பிள்ளைகளுக்காகவும் நாம் மன்றாடுவோம். முதல் வாசக நூலில் இன்றைய முதல் வாசகத்தில் கடவுள் ஆபிரகாம் தன் மனைவி மூலம் தனது வாரிசு இல்லையே, என் அடிமையின் மகன் அல்லவா என் வாரிசாக போகிறான் என்று வருத்தப்பட்ட போது கடவுள் ஆபிரகாமை அழைத்து சென்று விண்மீன்களைப் போல எண்ணில் அடங்காத அளவிற்கு உன் சந்ததியினரை பெருக செய்யும் என்று வாக்களித்தார். நம்பிக்கையின் தந்தையார் ஆபிரகாமுக்கு சாராளுக்கும் மகனை அளித்து அவரின் சந்ததியினரை பெறுகிற நிகழ்வை விவரிக்கும் இவ்வாசகத்தை நம்பிக்கையுடன் செயல்படுத்துவோம். முதல் வாசகம். உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளர் ஆவான். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15 இறைவசனங்கள்
1 முதல் 6 முடிய மற்றும் அதிகாரம் 21 இறைவசனங்கள் 1 முதல் 3 முடிய. ஆண்டவரின் வாக்கு ஆபிரகாமுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது. ஆபிரகாம், அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும். அப்பொழுது ஆபிரகாம், என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு என்னதான் தருவீர்? எனக்கோ குழந்தையே இல்லை. தமஸ்கு நகர் எலிசேயர் தான் எனக்கு என் இல்லத்திற்கு உரிமை மகன் ஆகப் போகிறான். நீர் எனக்கு குழந்தை ஒன்றும் தராததால் என் வீட்டு அடிமை மகன் எனக்கு பின் உரிமையாளர் ஆகப் போகிறான் என்றார். அதற்கு மறுமுறையாக, இவன் உனக்கு பின் உரிமையாளர் ஆக மாட்டான், ஆனால் உனக்கு பிறப்பவனோ உனக்கு பின் உரிமையாளர் ஆவான் என்று ஆபிரகாமுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து வந்து, வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் விழிமறையினரும் இருப்பர் என்றார். ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவர் தாம் கூறியிருந்தபடி சாராவை கண்ணோக்கினார். ஆண்டவர் தம் வாக்குறுதிக்கேற்ப சாராவுக்கு செய்தி அனுப்பினார். கடவுள் வாக்களித்தபடி குறிப்பிட்ட அதே காலத்தில் சாரா கருத்தாங்கி ஆபிரகாமுக்கு அவரது முதிர்ந்த வயதில் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆபிரகாம் தனக்கு பிறந்த சாரா தமக்கு பெற்றுக் கொடுத்த மகனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டனர். இது ஆண்டவர் அருள்வாக்கு. திருப்பாடல் 3:5. நீங்கள் பாட வேண்டிய உள்ளது. ஆண்டவர் தம் உடன்படிக்கையை நினைவில் கொண்டுள்ளார். அவர் பெயர் சொல்லி நன்றி பாடல் பாடுங்கள். அவர் பெயரை சொல்லி நன்றி பாடல் பாடுங்கள்.
வாசகம் இல்லை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் நம்பிக்கை நாயகன் ஆபிரகாமின் ஆற்றலாக விளங்கிய நம்பிக்கையை எடுத்துரைக்கிறார். அந்த நம்பிக்கையால் அவர் தன் ஒரே மகனை பலி கொடுக்கும் அளவிற்கு வாக்களித்த இறைவன் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார். அதே நம்பிக்கையை அவரின் சந்ததியை வழியில் பெருக செய்கிறது. இவ்வாறு கடவுளிடம் நம்பிக்கையை வலியுறுத்தும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். ஆபிரகாம், சாரா, ஈசாக்கு ஆகியோரின் நம்பிக்கை. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 8, 11, 12 மற்றும் 17-19 முடிய. ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையில்தான். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். ஆபிரகாம் வயது முதியவராயும் சாரா கருவுரை இல்லாதவராயும் இருந்த போதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையால்தான். ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என அவர் கருதினார். இவ்வாறு உயிரற்றவர் போலிருந்த இந்த ஒருவரின் வானத்தில் உள்ள திரளான விண்மீன்களை போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிருந்த மணலை போலவும் கணக்கற்ற மக்கள் பெருந்தார். ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிட துணிந்தது நம்பிக்கையினால்தான். ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்ற வாக்குறுதியை அவர் பெற்றிருந்த போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன்வந்தார். ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார். பின்பு நடந்த எங்களுக்கு இது ஒரு அறிகுறி. ஆண்டவர் வரும் அருள்வாக்கு. அதிகாரம் 2 வசனங்கள் 22 தூய லூக்கா எழுதின செய்தி அதிகாரம் 2 வசனம் 22. மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். 39ஆம் வசனம். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாக இருந்தது.
இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, மரியே வாழ்க. திருக்குடும்பம் பெறுகிறார். இயேசு கிறிஸ்து முதலாக தோற்றுவித்த அருட்சாதனம் எது? இயேசு கிறிஸ்து முதலாக ஏற்படுத்திய அருட்சாதனம் என்ன? திருமணம். காணாமதான் முதல்ல அவருடைய வேலைப்பாட்டை தொடக்கிறார். இதெல்லாம் கல்யாண கஷ்டம் சொல்லி இருப்பாங்க. சரிங்களா? பரவாயில்ல. இந்த அருட்சாதனம் மிக மிக முக்கியமான அருட்சாதனம். ஃபேமிலி இஸ் தி பேசிக் யூனிட் ஆஃப் தி சொசைட்டி அப்படின்னு சமூகவியல் சோஷியாலஜில படிச்சிருப்பாங்க. சோஷியல் சயின்ஸ்ல கூட பிள்ளைகளாலே ஃபேமிலி நல்ல அழகா படிச்சிருக்காங்க. குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் நம்ம படித்திருப்போம். இந்த நாம வாழக்கூடிய குடும்பம் திருக்குடும்பம். நம்முடைய பாரம்பரியங்களுக்கு சொல்லி கொடுத்து நீ என்ன ஒரு ஆரம்பிக்கிறையா, எந்த ஒரு வேலையை ஆரம்பிக்கிறியா, என்ன சொல்லு. நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய மூத்த நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு சின்ன ஒரு ஜபம் எதுவா இருந்தாலும் சரி. என்னது? ஒருத்தவங்க பயமா இருந்தது அப்படின்னா முதல்ல நம்முடைய குடும்பத்தார் நம்முடைய மூத்தவர் சொல்லக்கூடிய ஜபம் என்னது? முன்னாடி நான் கல்யாண பத்திரிகையிலேயே முதல் வார்த்தைகளாக அந்த வார்த்தையை போடுவாங்க. இயேசு மரிசூசை துணை. இதுதான் இயேசு மரிசூசை துணை. அந்த அளவுக்கு குடும்பம் மிக மிக முக்கியமானது அப்படிங்கிறத திரு அவை நம்முடைய பாரம்பரியம் நமக்கு சொல்லி கொடுத்தது. நம்ம வாழணும் அப்படின்னா இந்த நாட்டுல குடும்பமா வாழணும். இன்னைக்கு என்னுடைய நிலை அப்படின்னு சொல்லும் போது நல்ல அழகாக ஒரு பைபிள் வசனத்தை நம்ம தொடர்பு நம்முடைய சிந்தனைகள். பவுலியார் தீமோத்தேயுக்கு எழுதிய முதல் கடிதம் அதிகாரம் 5 வசனம் 8. பவுலியார் தீமோத்தேயுக்கு எழுதிய முதல் கடிதம் அதிகாரம் 5 வசனம் 8. ஜோஷுவா பைபிள் மக்கள் எல்லாம் கண்டுபிடிப்பாங்க. யாராவது ஒருத்தர் அழகா சத்தமா படிப்போம். தன்னுடைய வீட்டை சரியா பார்க்காதவங்க விசுவாசத்தை மறுதளிப்பவராக ஒரு அழகா பொருளியாக எச்சரிக்கை கொடுக்கிறார் பாருங்க. குடும்பத்துல முழுமையான ஒரு நேரத்தை செலவு செய்யாதவங்க, குடும்பத்துல முழுமையான அக்கறை கொடுக்காதவர்கள் விசுவாசத்தை பிழக்கிறார்கள். ரொம்ப அழகான இருப்பாங்க. ஏன் இந்த வார்த்தை பொருளியா சொல்லணும்? அந்த பௌடியாவுடைய வார்த்தை நமக்கு ஏன் பொதுவாக இருக்குது? இந்த காலகட்டங்களுடைய குடும்ப சூழல் எப்படி இருக்குது? எல்லாருமே நமக்கு நல்லாவே தெரியும். முன்னாடி நம்முடைய யூத மரபுபடி பிள்ளைகள் தான் முதல்ல ஆசீர்வாதமே. வீடுல ஆசீர்வாதம் கிடையவே கிடையாது. தொடர்பு 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை சொல்ல முடியும். அதே வார்த்தை சூப்பரான வார்த்தை. நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே செய்வேன், நீயே ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் அப்படியே மருவி 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 இன்னைக்கு இப்படி கால சூழல். யூதர்களுக்கு பிள்ளைகள் தான் பெரிய சொத்து. அதுக்கு அடுத்ததா ஆடு மாடுகள் தான் சொத்து. அதுக்கப்புறமா தான் வீடே
கிடையாதா? குடும்ப சூழல் மாறிவிட்டது. பிள்ளைகள் தான் முக்கியம், சந்ததி தான் முக்கியம். அதனால எங்க முதல் வாசத்துல ஆபிரகாமுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய வாக்குறுதி உடன்படிக்கை தான். பிள்ளைகள் ஒரு பெரிய சொத்து அப்படின்னா அந்த சொத்து எப்படி குடும்பத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பெரியவங்க கேட்கும் போது சொல்லுவாங்க, என்ன வாழ்க்கை வாழ்றாங்க இவங்க, எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க, கொஞ்சம் கூட விட்டு கொடுத்து போக மாட்டேங்கிறாங்களே. பெரியவங்க சொல்ல முடியாது. தம்பதிகள் கணவன் மனைவி சொல்றது, நானும் சம்பாதிக்கிறேன் அவனும் சம்பாதிக்கிறேன், நான் ஏன் எல்லா வேலையும் நான் தானே செய்யணும்? ஏன் என்னுடைய கணவர் சரிவர என்னுடைய பாதி வேலைகளை செய்ய மாட்டேங்கிறாரு? பிள்ளைகள் ஏன் தான் உங்களுக்கு நான் மகனா பார்த்துக்கணும் தெரியவில்லை. அப்பா அம்மா பசங்க பார்த்து சொல்ற வார்த்தை இப்படிதான், நீ தான் ஏன்னா என் குடும்பத்தை பிறந்துக்கிற தெரியல. இப்படி இருந்தா எப்படி திரும்ப இதான் குடும்ப சூழல். கணவன் மனைவி தன் தாய் தந்தை விட்டு இருவரும் ஒருவராக இருப்பர். அழகா சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆனா இன்னைக்கு ஒரு யூத் பையன் அவனுடைய திருமணத்துக்காக நான் போயிருந்தேன். ஒரு யூத் பையன் திருமணம் நல்ல அசைப்பாக இருந்தது. நிறைய குழுக்கள் இருந்தோம். திருமணம் முடிச்சுட்டு ஒரு மாசம் கழிச்சுட்டு அந்த தம்பிகிட்ட கேட்டேன், தம்பி எப்படிப்பா இருக்க? சூப்பரா இருக்கிற ஃபாதர், ரொம்ப சந்தோஷமா இருக்கிற ஃபாதர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. எப்படிப்பா சந்தோஷமா இருக்கேன்? நான் ரொம்ப சந்தோஷமா என் வீட்டில் இருக்கிறேன், அவன் ரொம்ப சந்தோஷமா அவங்க அம்மா இருக்காங்க. குடும்பம் எப்படி இருக்கிறது? அப்படி இருக்கிறது குடும்ப பெருவிழா கொண்டாடி என்ன அர்த்தம்? அப்படிப்பட்ட நபர்களுக்கு எல்லாருமே இன்று இறை வசனமாக இருப்பது அந்த 1 தீமோத்தேயு 5:17-5:8 இந்த வசனங்கள். இன்றைய காலக்கூடிய ஒரு பெரிய அவல நிலை அப்படின்னு சொல்லும்போது, கல்யாணம் ஆகியும் நிறைய பேர் தனித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அம்மா மட்டும் குழந்தைய வச்சு நான் பார்த்து நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், அப்பா வேண்டவே வேண்டாம், என் மனைவி வேண்டவே வேண்டாம், நான் மட்டும் என் குழந்தையோட இருக்கிறேன். இப்படியாக தன்னுடைய வாழ்க்கையை தீர்மானித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரிய சாபக்கேடே ஓரின சேர்க்கைகள் வந்துடுச்சு. எல்லா இடமும் போராட்டங்கள். நம்முடைய நாட்டில் அதிகமான போராட்டங்கள் கிடையாது. ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக என்னுடைய வேளா கல்லூரி வீதியில ஒரு பெரிய போராட்டம் நடத்தினாங்க. யார் அப்படின்னா, திருநங்கைகள், ஓரின சேர்க்கை ஆதரிப்பாளர்கள் எல்லாமே ஒரு பெரிய பேரையே அழைச்சாங்க. பெண்ணாக நாங்கள் இருப்போம், பெண்ணுக்கு பெண் நாங்கள் திருமணம் செய்து கொண்டு நாங்கள் என்னுடைய குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கோம். இப்படியாக இருந்தால் இது அவர்கள் இப்படி இருக்கும்போது திருக்குடும்பம் எப்படி வாழும்? திருக்குடும்படி ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும்? அதனால் திரு அவை ரொம்ப ஆதங்கத்தோடு இந்த விழாவை தொடங்கியது. இப்படிப்பட்ட கால சூழல்கள் இன்னைக்கு நேற்று கிடையாது. 14ஆம் நூற்றாண்டுல இருந்து இப்படிப்பட்ட நிலைமை இருந்திருக்குது. 14ஆம் நூற்றாண்டுல இந்த பெருவிழா தொடங்குவதற்கான இடம் நம்முடைய பிரான்ஸ் நகர். பிரான்சிஸ் ஆஃப் லவல் அப்படின்ற ஒரு குருவானவர், அவர் இந்த குடும்பத்துடைய அவல நிலையை பார்த்து கொண்டு தன்னுடைய குருக்களுக்கும் சகோதரர்களுக்குமே ஜெபங்களை செஞ்சீங்க. குடும்பம் நல்லா இருக்கணும், கூடி ஜெபிக்கும் குடும்பம் கூடி வாழும். அந்த
ஒரு சித்தாந்தத்துல எல்லாமே ஜெபம் செய்யணும், கூடி வாழணும், திருக்குடும்பத்தை மையப்படுத்தணும், திருக்குடும்பத்துக்கு எல்லாருமே குடும்பமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறு விதையை விதைக்க ஆரம்பித்தார் 14ஆம் நூற்றாண்டு. அந்த விதை அழகாக வளர்ந்து இன்று சிறப்புற 19ஆம் நூற்றாண்டில் நம்முடைய 15ஆம் ஆசீர்வாதத்தில் பெனடிக்ட் 15 அவர் இந்த திருக்குடும்ப விழாவை கிறிஸ்துவை உரிமைகளை கண்டிப்பாக கிறிஸ்துமஸ்க்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திருக்குடும்ப பெருவிழாவாக கொண்டாட வேண்டும் அப்படின்ற ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். கடவுள் யாரையும் தனியாக படைக்கவில்லை, குடும்பத்தை படைக்கிறார். நாம பிறந்திருக்கிறோம் அப்படின்னா குடும்பத்துல பிறந்திருக்கிறோம். அப்போ நான் குடும்பத்துல பிறந்திருக்கிறேன் அப்படின்னா அந்த குடும்பத்தை கட்டி காப்பது என்னுடைய கடமை, கட்டி காப்பது என்னுடைய கடமை. அதனாலதான் பைபிள்ல இந்த குடும்பத்தை பற்றி சொல்லும் போது நமக்கு வரக்கூடிய வார்த்தைகளை பார்ப்போம். தொடக்க நூல் முதல் அதிகாரம் வசனம் 28. தொடக்க நூல் அதிகாரம் 3 வசனம் 28. திருமணமாகக்கூடிய ஒவ்வொரு தம்பதிக்கும் முழுமையாக குருகுலத்தார் குடும்பத்துடைய பெரியவங்க எல்லாருமே சேர்ந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த தொடக்க நூல் அதிகாரம் 3 வசனம் 28. இது யாருக்கு கடவுள் சொல்றாரு? முதல் குடும்பம். அதுதான் ஆதாம் ஏவாள் முதல் குடும்பம். அந்த முதல் குடும்பத்துக்கு கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தை பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள். இது முதல் குடும்பம். இந்த முதல் குடும்பத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு எல்லா குடும்பமே அழகாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் போதுதான் கடவுள் மோசேயின் வழியாக இந்த குடும்பத்துக்கு மிக மிக முக்கியத்துவத்தை உணர்ந்து கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார் அப்படின்னா விடுதலை பயண நூல் அதிகாரம் 20 வசனம் 12. விடுதலை பயண நூல் அதிகாரம் 20 வசனம் 12. உன் வாழ்நாள் எவ்வளவு அழகாக கணக்கு கொடுக்குற அப்படின்னா உன் வாழ்நாள் நீடிக்கும்படி உன் தந்தையும் தாயையும் மதித்து நட. 10 கட்டளை எத்தனாவது கட்டளை இது? கடவுள் எந்த அளவுக்கு குடும்பத்தின் மீது அதிக அக்கறை கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து கூட அழகா இந்த குடும்பத்தை பற்றி அவர் மிக மிக முக்கியத்துவம் கொடுத்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள். மார்க் நற்செய்தியில் ரொம்ப ரத்தின சுருக்கமாக இயேசுவின் முதல் செய்தியை அவர் பகிர்ந்திருக்கிறார். மார்க் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் வசனம் 6-9. மார்க் நற்செய்தி அதிகாரம் 10 வசனம் 6-9. இதே அழகாக கடவுள் இணைந்து மனிதன் பிரிக்காமல். நான் கல்யாண கிளாஸ் இருக்கும்போது பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடியதுதான் நெகட்டிவா கடவுள் இன்னைக்கும் பேசுறதே கிடையாது. நெகட்டிவா கடவுள் இன்னைக்கும் பேசுறது கிடையாது. அதே போல குருவானவர் எந்த நேரத்திலும் சாபத்தை விட மாட்டார். நாம சாபம் விட மாட்டோம். சபிச்சுட்டோம் அப்படின்னு போச்சு, படித்து விடும். ஆனா ஒரே ஒரு நேரத்தில் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தையை சொல்லுவோம். அந்த வார்த்தை தான் இப்போ வாசித்தது. கடவுள் இணைந்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். இந்த வார்த்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவோம். எப்போ சொல்லுவோம் அப்படின்னா திருமணத்துல தம்பதிகள் தம்முடைய வாக்குறுதியை கொடுத்து முடிச்ச பிறகு அந்த நேரத்துல நீங்கள் கடவுளுக்கும் மக்களுக்கு முன்பாக உங்களுடைய வாக்குறுதியை கொடுத்திருக்கிறீங்க. என்ன வாக்குறுதி? இன்பத்தில் துன்பத்தில் உடல் அல்லது நோய் உண்டா உனக்கு பிரமாணிக்கமாக
என் வாழ்நாளில் நான் உன்னை அன்பு செய்து மதித்து வாழ்ந்திடுவேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்து முடிச்ச பிறகு குருவான சொல்லி வார்த்தை, you have given a consent before God in the church, let no man put asunder. இது விவிலியத்துடைய ஆராய்ச்சியாளர்கள் இதனுடைய அர்த்தத்தை சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, கணவனாக மனைவியாக சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்களை பிரிக்கிறதுக்கு யாராவது நடுவில் வருவாங்க. அப்படி வந்திருந்தாங்க அப்படின்னா அவனுடைய கழுத்துல ஒரு பெரிய எந்திரக்கல்லை கட்டி கடல்ல தூக்கி போட்டுடலாம். ஒரு அழகான ஒரு வார்த்தை இருப்பாரு. அந்த அளவுக்கு குடும்பம் முக்கியம், குடும்பம் முக்கியம் அப்படிங்கிற பைபிள்ல இருந்து நமக்கு உணர்த்தப்படுகிறது. ஏன் அப்படின்னா பைபிள் நமக்கு உணர்த்துகிறாங்க அப்படின்னா, நம்முடைய பைபிள் இருந்து வாசிக்கூடிய ஒவ்வொருத்தரும் பார்ப்போமே. பைபிள்ல எபேசியர் 5:22, எபேசியர் 5:22 திருமண திருப்பலியில சொல்லக்கூடிய இரண்டாம் வாசகம் இது. பணிந்திருங்கள், எல்லாரும் பணிந்திருங்கள். அடுத்ததாக எபேசியர் 6:1-4 இது கடன் மனைவி. பிள்ளைகளை பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், இதுவே ஏற்புடையது. பிள்ளைகளுக்கும் அங்க சொல்லி கடவுள் அந்த குடும்ப உணர்வுகளை எல்லாமே பிணைப்புகளை இருக்க வேண்டும் அப்படின்றத அவர் உணர்த்துகிறார். அப்படின்னு சொல்லும்போது போப் பிரான்சிஸ், திருமதி பிரான்சிஸ் அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தைகள். அது ஒரு சின்ன ஒரு கதை அவர் சொல்லுவார். அவர் பங்குசாமியாக இருக்கும்போது ஒரு வீட்டுக்கு போனார். அந்த வீடு சந்திப்புக்கு போகும்போது அந்த இடத்துல ஒரு டேபிள், மேசை இருந்து எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு டேபிள் இருந்தோம். அந்த டேபிள்ல எல்லாருமே உட்காந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா ஃபாதர் வந்திருக்காரு, அதனால குடும்பமா சேர்ந்து சாப்பிடுவோம் சொல்லிட்டு சேர்ந்து சாப்பிடுறாங்க. அந்த குடும்பத்துல ரொம்ப வயதான ஒருவர் இருக்கிறாங்க. அந்த வயதானவர் அவங்க வயசாச்சு அப்படின்னா பல உபாதைகள் எல்லாம் இருக்கிறது, அதெல்லாம் இருக்கும். சாப்பிடும்போது இருமிட்டு இருப்பாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. எல்லாருமே முகம் சுளிக்கக்கூடிய நிலையில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபருக்கு மட்டுமே அந்த குடும்பத்துடைய தலைவன் என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா, தனியா ஒரு டேபிள் வச்சுட்டு அந்த டேபிள்ல நீங்க இந்த டேபிள் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை பார்க்கிறத அந்த வீட்டுடைய குட்டி பையன் பார்த்திருக்காங்க. ஒரு நாள் அப்பா வேலைக்கு முடிச்சுட்டு வந்த பிறகு அந்த பையன் சில கட்டைகளை வைத்துக் கொண்டு வேலைப்பாடு செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பையன் கிட்ட அவங்க அப்பா கேட்டாங்க, ஏண்டா தம்பி நீ என்ன செய்யற, கட்டையை வச்சு என்ன செய்யற அப்படின்னு. அப்போ அந்த சின்ன பையன் சொல்றாங்க, அப்பா நீங்க உங்களுடைய அப்பாவுக்கு தனியா ஒரு டேபிள் செஞ்சு கொடுத்தீங்க, நீங்க பெருசா இருக்கிற நானும் டேபிள் செய்யணும்னு அதெல்லாம் தனியா இப்பவே நான் டேபிள் செய்யறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இதை நிலை கூறுது. அந்த குடும்பத்துல அன்னைக்கு நடந்த அந்த நிகழ்வுகளை நிலை கூறுது. அவர் சொல்லக்கூடியது, இப்படியாக குடும்பத்துல எல்லாருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த வாழ்வு நல்லது கிடையாது. அதனால இப்படி வாழாம இருக்கணும் அப்படின்னா ஒரு மற்றவரை தாங்க வேண்டும் அப்படின்றத அவர் சொன்னார். சரி, இப்படி ஒருவர் மற்றவரை தாங்கணும் அப்படின்னா இந்த திருக்குடும்பத்துல விலகிய பண்புகள் தான் முக்கியமானது. நம்முடைய குடும்பம் எல்லாமே குடும்பம் தான். அந்த குடும்பம் எப்படி திருக்குடும்பம் மாறும், திருக்குடும்பமா மாறுறதுக்கு நாம என்ன செய்யணும், அதுதான் நம்ம அதிகமாக விரும்பக்கூடியது. திருக்குடும்பம் குடும்பமாக மாறணும் அப்படின்னா நாம செய்யக்கூடியது முதல் காரியமாக நாம செய்யக்கூடியது குடும்பமாக இறை வார்த்தையை படிக்கணும், பைபிளை படிக்கணும்.
ஏன்னா கடவுள் தான் முக்கியம், கடவுள் தான் அடித்தளம். பைபிளை முதல்ல படிக்கணும். இந்த பைபிளை படிக்கும் போது இது பாரம்பரியம் என்பதற்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பழக்கம் இது குறிப்பா நம்ம பாஸ்கா நிகழ்வுகள் நம்ம பார்க்கலாம். பாஸ்கா நிகழ்வு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஈஸ்டர்ல கொண்டாடுறோமே, அந்த பாஸ்கா வழி ஒப்பு கொடுப்போம். அந்த சமயத்துல யூதர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு அவங்க விழா கொண்டாடும் போது குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து உட்காருவாங்க, சாப்பிட்டு உட்காருவாங்க. குடும்பத்துடைய தலைவர் பிரதானமாக ஒரு இருப்பார். அந்த குடும்பத்துல நிறைய சாப்பிட்றதுக்கு நிறைய பொருட்கள் வைப்பாங்க. கீரை வைப்பாங்க, ஜாம் வைப்பாங்க, அதுக்கப்புறமா ஆடு இருக்கும், நிறைய ஒரு பெரிய செங்கோல் போல ஒன்று வச்சிருப்பாங்க. இதெல்லாம் நிறைய அங்கே வச்சிருப்பாங்க. அப்போ இந்த குடும்பத்துடைய ஒரு சிறு குழந்தை கேட்க ஆரம்பிப்பாங்க. ஒரு கதை கூட நடக்குமா? இது ஒரு அற்புதமான பாஸ்கா ஒரு உணவு. ஒரு சிறு குழந்தை கேட்க, தாத்தா எதுக்காக நாம கீரையை இங்க வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த கீரை கொஞ்சம் பசலை கீரை, கொஞ்சம் கசப்பு நிறைந்ததாக இருக்குமே. அந்த கீரை எதுக்காக வச்சிருக்கோம்? அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரைலாம் வச்சிருக்காங்க, தண்டு கீரைலாம் வச்சிருக்காங்க, வல்லாரை கீரைலாம் வச்சிருக்காங்க, ஏன் பசலை கீரை வைத்திருக்கிறோம் அப்படின்னு கேட்கணுமா? அப்போ அந்த குடும்பத்தை பெரியவர் சொல்லுவாரா, இதை சாப்பிட்றதுக்கு எதுடைய அடையாளம் தெரியுமா? எகிப்தில் நாங்கள் அடிமைகளாக இருந்தோம், அந்த கசப்பு உணர்ந்தோம் எங்களுக்கு. அந்த பாடம் கடவுளை மறுதலித்ததால் நாங்கள் அடிமைகளாக இருந்தோம். அந்த நினைவு எங்களுக்கு எப்பவுமே இருக்கணும் அப்படின்னா சாப்பாட்டுல இந்த பசலை கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது, இந்த கீரையை நாங்கள் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போல குடும்பத்தார் எல்லாருமே சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு படிப்படையை சொல்லுவது இந்த இறை வார்த்தை. பைபிள் முக்கியமானது. குடும்பம் தலைவர்கள் செய்யக்கூடிய என்ன, தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள் பைபிள் படிக்கிறாங்களா இதை பார்க்க வேண்டும். இதான் குடும்பமாக உருவாக்குவதற்காக செய்ய முதல் காரியம். குடும்பத்தை திருக்குடும்பமாக மாற்றணும் அப்படின்னா அது குடும்ப தலைவர்கள் கையில தான் இருக்குது, பசங்க கையில கிடையாது. அப்பா அம்மா கிட்ட தான் இருக்குது. அப்பா ஜெபத்துல உட்காரல, பசங்க உட்கார, நீ உட்கார்ந்துதான் பசங்க வருவாங்க. இப்போ நீ உட்கார வைக்கணும் அப்படின்னா நீ பைபிள் எடுக்கணும், படிக்க வைக்கணும். மனைவி படிக்க வைக்கணும், பசங்க படிக்க வைக்கணும், பைபிளை படிக்க வைக்கணும். இறை வார்த்தை அடித்தளம், இதை சொல்ல வேண்டும். யோசுவா முதல் அதிகாரம் வசனம் 8. யோசுவா முதல் அதிகாரம் வசனம் 8. தியானம் செய்து இரவும் இந்த திருச்சட்டம், பைபிள் திருச்சட்டம், இந்த திருச்சட்டத்தை நீ தியானம் செய்ய, இரவு நீ தியானம் செய்ய வேண்டும். பைபிள் சொல்லுது பாருங்க. அடுத்ததாக பேதுருடைய 2வது கடிதம் அதிகாரம் 3 வசனம் 3. பேதுருடைய 2வது கடிதம் அதிகாரம் 3 வசனம் 3. இன்னொருத்தவங்க பேருடைய முதல் கடிதம் அதிகாரம் 2 வசனம் எடுத்து வச்சுக்கீங்க. இப்போ பேருடைய 2வது கடிதம் அதிகாரம் 3 வசனம் 3. நாம் வாழ்வோம், நாம் இயேசுவால் நாம் வாழ்வோம். இப்போ பேருடைய முதல் கடிதம் அதிகாரம் 2 வசனம் 2. பேருடைய முதல் கடிதம் அதிகாரம் 2 வசனம் 2. திருச்சட்டம் அப்படிப்பட்டது. அதுதான் சாப்பாடு, பைபிள் தான் சாப்பாடு. இதை சொல்லிக் கொடுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு. இதை சொல்லிக் கொடுப்பதற்காக தான் நாம நம்முடைய ஜனவரி மாதம் 21ஆம் தேதி 26ஆம் தேதி வரைக்கும் நாம பங்குல ஆண்டு தியானம் வைத்திருக்கிறோம். இந்த தியானத்துல இதை பத்தி நான் சொல்லிக் கொடுப்போம்.
இந்த தியானத்தை இதை பத்தி தான் நாம சிந்திக்க போறோம். பைபிளை எந்த அளவுக்கு நாம எடுத்துக்கொள்ள போகிறோம். பைபிள் தான் நமக்கு சாப்பாடுனா அந்த சாப்பாடு நம்ம வேணும். அதெல்லாம் படிச்சாதான் நமக்கு சாப்பாடு. அது கூடாது. இதை சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் பைபிள்ல முதல்ல படிக்க வைக்கிறது முதல் கடமை. இப்படி செஞ்சா அப்படி குடும்பம் திருக்குடும்பமாக இருக்கும். இரண்டாவதாக இந்த குடும்பம் திருக்குடும்பமாக மாறணும் அப்படின்னா நாம செய்ய வேண்டியது லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் வசனம் 46. லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் வசனம் 46. லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரத்துல இருபது சொன்னதை செய்யாம ஆண்டவரை கூப்பிட முடியாது. சொன்னதை செய்யணும். கடவுளுக்கு நாம அர்ப்பணம் செய்யணும். குடும்ப உறுப்பினராக இருக்கிறோம் அப்படின்னா ஒருவர் மற்றவருக்கு முழுமையாக தன்னை கையளிக்க வேண்டும் அப்படின்றத கடவுள் நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயங்கள். இதன்படியாக கடவுள் நமக்கு சொல்லக்கூடிய முக்கிய ஒரு பண்பு நலன் அப்படின்னு சொல்லும் போது இந்த திருக்குடும்பம் முக்கிய ஒரு பங்காக இருக்கு அப்படின்னா அது உண்மையாக இருந்தது. உண்மையாக இருந்தது. faithfulness. திருக்குடும்பம் is known for, Holy Family is known for faithfulness. நம்பிக்கை உண்மையாக இருந்தது. திருக்குடும்பத்தில் சூசேப்பர் உண்மையாக இருந்தார். அதுதான் அங்கே சூசேப்பர் பற்றி சொல்லும்போது நீதிமான் சொல்லப்பட்டது. தேவமாதா இதோ நான் கடவுளை அறியேன் ஆனாலும் சொல்படியே எனக்கு ஆகட்டும். உண்மையாக இருந்தது. தேவதார் உண்மையாக இருந்தார். இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி பதிவில் வாசிக்கும் போது அவர் கீழ்ப்படிதலே சிறந்தவர். கடவுளுடைய மகன் அவரே கீழ்ப்படுகிறார். அவரால் படைக்கப்பட்ட நான் கீழ்ப்படியாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? பிரயோஜனம் இல்லையே. உண்மையாக இருக்கிறது. என்னுடைய குடும்பத்திற்கு நான் உண்மையாக இருக்க வேண்டும். உண்மைதான் குடும்பத்திலேயே முதல் முக்கியமான பண்பு. இரண்டாவது முக்கியமான பண்பாக நம்ம பார்க்கும்போது இந்த திருக்குடும்பம் அன்பை மையப்படுத்திய குடும்பமாக இது இருந்தது. அன்பை மையப்படுத்திய குடும்பமாக இருந்தது. அந்த அன்பை மையப்படுத்திய குடும்பமாக இருந்தால்தான் சூசேப்பர் குடும்பத்துடைய பாதுகாவலராக இருக்கிறாரு. மரியாள் எப்படியாக அவர் கர்ப்பவதியாக இருக்கிறார் அப்படின்ற செய்தி கேட்ட உடனே விலக்கி விடவில்லை. வேண்டாம் போ ஒதுக்கல, ஏற்றுக்கொள்கிறார். தூதர் சொல்றாரு, ஏற்றுக்கொள்கிறார். இப்படியாக அன்பிலே கிடைக்கப்பட்டதனாலதான் திருக்குடும்பத்தை தலைவர் புனித சூசேப்பர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தேவமாதா நம்முடைய இந்த அன்பிற்கு சாட்சியாக இருந்திருக்கிறார்கள். நான் எல்லோருமே நம்முடைய இயேசு கிறிஸ்து எப்படி அன்பை மையப்படுகிறார் குடும்பத்துல அப்படின்னு சொல்லும் போது அது அழகாக நமக்கு தெரிந்த ஒரு நிகழ்வுதான். யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரத்தில் குறைவாக அந்த சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருப்பார். அந்த நேரத்தில் அம்மா இதோ ஒரு மகன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தாயை அவர் கொடுக்கிறார். இது அன்பினாலே கிடைக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இந்த திருக்குடும்பம் வாழ்ந்திருக்கிறது. அடுத்ததாக ஒரு புண்ணியம் அப்படின்னு சொல்லும் போது இந்த புண்ணியத்தினால் நான் சேர்ந்து வாழணும் அப்படின்னா நான் செய்யக்கூடியது இப்படி பைபிள் நான் சேர்ந்து படிக்கிறனோ. ரெண்டாவதாக நான் செய்ய வேண்டியது சேர்ந்து ஜெபம் செய்யணும். குடும்பத்துல ஜெபம் ரொம்ப 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 அவசியம். இன்னைக்கு வருஷத்துடைய கடைசி நாள். இன்னைக்கு அதிகமாக ஃபேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல வரக்கூடிய பெரிய செய்தி என்ன அப்படின்னா தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாருமே வருஷம் ஃபுல்லா நீ எவ்வளவோ செஞ்சிருக்கிற, நன்றி. எல்லாமே இன்னைக்கு அதெல்லாம் ஓடும். குடும்பத்தார் நாம் என்னைக்காவது அப்பாவை
நன்றிப்பா, தேங்க்யூப்பா. அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா. மகனே ரொம்ப தேங்க்ஸ்டா சொல்லுவோம். இன்னைக்காக சொல்லிடுவாங்க. ஊர் உலகமா சொல்லுவோம். கூடவே இருக்கிறவங்க, நம்மளை சகிச்சுட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கு இந்த வார்த்தை கிடையாது. இந்த வார்த்தையை பகிரணும் அப்படின்னா குடும்ப தலைவர் குடும்பத்துல ஜெபம் செய்ய வைக்கிறாங்க. குடும்பமா செய்து ஜெபம் செய்ய வைக்கிறாங்க. அதனாலதான் குடும்ப ஜெபமாலை மிக மிக முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த கால சூழல குடும்ப ஜெபமாலை செய்ய முடியல. சாக்கு போக்குதான் நம்ம சொல்லிக் கொண்டு முடியும். குடும்பமா சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் கூட சேர்ந்து வர முடியலையா? அப்ப எதுக்கு ஓடி வேலை செய்யணும்? வேலை செய்த மோசம் கிடையாது. குடும்பத்தாரோடு நான் நேரத்தை செலவு செய்யலாம். நான் ஓடி வேலை செய்ய மோசமே கிடையாது. திருத்தந்தை 6ஆம் சின்னப்பர் Paul VI அவர் இந்த குடும்பத்தை பற்றி சொல்லும் போது அவருடைய அனுபவத்தை சொல்லுவார். ஒரு நாள் அவர் பங்கு சந்தைக்காக போயிருக்கார். பங்கு சந்தைக்கு போயிருக்கும்போது ஒரு அம்மையார், ஒரு பாட்டி மாமன் தனியா இருக்கிறாங்க, வேற யாருமே கிடையாது. அந்த அம்மா கிட்ட போய் கேட்கிறாங்க, அம்மா எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? அப்போ சொன்னாங்க, ஏதோ இருக்கு. ஏமா உங்களுக்கு நல்ல சாப்பாடுலாம் கிடைக்குதா? சாப்பாடு கிடைச்ச என்ன பிரயோஜனம்? அந்த அம்மா ஏன் அப்படி சொல்றீங்க அப்படி கேட்கும். அம்மா சொல்றாங்க, சாப்பாடு இருக்குது, எனக்கு போடுறதுக்கு துணி மணிகள் இருக்குது, எனக்கு குளிப்பாட்டுறதுக்கு என்னுடைய பையன் ஆட்களை நியமித்து வச்சிருக்கிறான், என்னை சுத்தி ஆளுங்க இருக்கிறார். ஆனால் என் பையன் இல்லை, என் பொண்ணு இல்லை, என் கராச்சி. நான் எதுக்கு வாழணும்? இந்த சிந்தனைகளை இருந்துதான் 6ஆம் சின்னப்பர் மரியாதை ஸ்கூல் பீஸ் அப்படின்ற ஒரு சுற்றுச்சூழல் வழியாக அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, குடும்ப தலைவர்களே, இன்னைக்கு நீங்க உங்களுடைய குடும்பத்தோட நேரம் செலவு செய்யல அப்படின்னு எப்பவுமே நினைக்கிறேன். தேவமானதா உங்க கூட இருக்கணும் அப்படின்னா நீங்க குடும்பத்தோட நேரம் செலவு செய்யுங்க அப்படின்ற ஒரு பாடத்தை புனித 6ஆம் அருட்சுடர் அவர் நமக்கு தருகிறார். அடுத்ததாக குடும்பத்தோட நீங்க செய்யக்கூடியது என்ன அப்படின்னா, பெற்றோருடைய கடமையை செய்யணும், பிள்ளைகளுடைய கடமையை செய்யணும். கடமையை நீங்க செய்யணுமா? சரிவா செய்யணும். பசங்க கேட்கிறதா வாங்கி கொடுத்தா கடமை நிறைவடையும்? இல்லவே இல்லை. எல்லா சிறந்த பேச்சாளர்களும் சரி, எல்லாமே சிறந்த தத்துவ ஞானிகளும் சரி, அவங்க சொல்வது பசங்க எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க, உடனே வாங்கி கொடுத்தாரு சொல்றாங்க. ஒரே ஒரு ஆசைப்பட்ட இதை கேட்கிறாங்க, வாங்கி கொடுக்க முடியாம இருக்க முடியுமா? இப்படித்தான் ஒரு சகோதரி கண்ணீர் மல்ல நான் பெசன்ல இருக்கும்போது என்னை பகிர்ந்து கொண்டார். ஆசையா என்னுடைய ஒரே பையன் ஆசையா அவன் ஒரு பெரிய பைக் வேணும் அப்படின்னு கேட்டான். பைக் வேணும் கேட்டான். இது நான் சொல்றது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் சொல்றேன். அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி கேடிஎம் பைக் எப்படிப்பட்ட ரேசிங் பைக்காக இருக்கு. அந்த பைக்கு தான் வேணும், ஒரே பிடிவாதம், வாங்கி கொடுத்தோம். சரிங்களா? அப்போ இப்போ என் பையன் என்கிட்ட இல்லை. என்னாச்சு? ஆக்சிடென்ட். வேகமாக போனான், பைக்கு போயிடுச்சு, என் பையனை போயிட்டான். இல்லை, இதான் சமூக ஆர்வம் சொல்லுது. பசங்க ஏதாவது வேணும் கேட்டாங்கன்னா உடனே வாங்கி கொடுக்காதீங்க. நீங்க வாங்கிக்கூடிய பொருள் அவங்களுக்கு தகுதியானதாக மாற்ற முயற்சி செய்யுங்கள். அதுக்கப்புறம் வாங்கி கொடுக்காம இருக்காதீங்க. ஒரு பொருளுடைய மதிப்பு என்ன அப்படின்னு தெரியணும், அதை உணர்த்திய பிறகு வாங்கி கொடுங்க. இதுதான் பெற்றோருடைய கடமை. அடுத்ததாக செய்ய வேண்டியது ஒருவர் மற்றவருக்கு மதிப்பு கொடுங்க. இந்த மதிப்பு கொடுங்கன்னு சொல்லும் போதுதான் நான் நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமணமாக தயாரிக்கூடிய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன்,
குடும்பத்துல நீங்க முக்கியமா வாழணும், ஒரு துருக்குடும்பமாக இருக்கணும் அப்படின்னா நீங்க எப்பெல்லாம் டீ குடிக்கிறீங்களோ அப்பெல்லாம் 5 டீயை ஞாபகம் வச்சுக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாண கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கோம், உங்களுக்கு தெரிந்திருக்கும். எப்பெல்லாம் டீ குடிக்கிறீங்களோ அப்பெல்லாம் 5 டீ ஞாபகம் வச்சுக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் டீ டைம், நேரம். ஒருவர் மற்றவருக்கான நேரத்தை ஒதுக்குங்க. குடும்பத்துல ஒருவர் மற்றவருக்கான நேரத்தை ஒதுக்குங்க. குடும்பமா சேர்ந்து எல்லாருமே ஆதித்யா சேனல் பார்த்தாலும் பரவாயில்ல, சந்தோஷமாக சேர்ந்து பேசி மகிழணும். குடும்பத்துல முன்னாடி இந்த குடும்பம்லாம் இன்னும் நல்ல ஞாபகம், இன்னைக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். வீட்டுல ஒரே ஒரு டிவி தான் இருக்கும். அந்த டிவி பார்க்கணும், ஹாலில் எல்லாரும் ஒட்டுமொத்தமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்து உட்கார்ந்து ஒரு நாள் படித்துக்கொண்டு நல்லா சந்தோஷமா சிரித்து பேசி சாப்பிட்டு டிவி பார்க்கக்கூடிய காலம் இருந்தது. இப்போ எல்லா கையிலும் மொபைல், ஒவ்வொருத்தரும் மொபைல், டிவியும் தனியா ஓடிட்டே இருக்கும். நேரம் ஒதுக்குங்கள், ஒருவர் மற்றவருக்கான நேரத்தை ஒதுக்குங்கள். இரண்டாவது டி, ட்ரஸ்ட், நம்பிக்கை. ஒருவர் மற்றும் மீது உள்ள நம்பிக்கையை நீங்கள் உறுதிப்படுத்துங்கள். கணவன் மனைவி மேல நம்பிக்கை இருக்கணும், மனைவி கணவன் மேல நம்பிக்கை இருக்கணும், பெற்றோர் பிள்ளைகள் மேல நம்பிக்கை இருக்கணும், பிள்ளைகள் பெற்றோர் மேல நம்பிக்கை இருக்கணும். இந்த நம்பிக்கையில குறைபாடு ஏதாவது இருந்தது அப்படின்னா சந்தேகன்ற கைக்கு ஓடி குடும்பத்தை உண்மை அடிக்கும். இரண்டாவது டி, ட்ரஸ்ட், நம்பிக்கை. எது செஞ்சாலும் என் மனைவி ரொம்ப நல்லது, எவ்வளவு நேரம் எடுத்தாலும் என் கணவர் ரொம்ப நல்லது, என் பசங்க தான் சூப்பர். ஆனா வீடு சந்திப்பு பங்கு சாமி வந்து சாமி எப்படிப்பட்ட ஒரு பசங்க சாமி சொல்ற பேச்சே கேட்க மாட்டேன், அடக்கா விடாதவர்களாக இருக்கு, வீட்டு வேலையே செய்ய மாட்டேங்குது, குறை சொல்லுவதான் தவிர பிள்ளைகள் பெருமையாக சொல்லக்கூடிய வேலைகளை உருவாக்குவாங்க. பிள்ளைங்க அப்பதான் உங்களுக்கு பெருமை சேர்ப்பார்கள். சீரா புத்தகத்தில் அவருடைய வார்த்தைகள் தான், தன்னுடைய மகன் ஒரு சிறந்த சான்றவனாக இருக்கணும் அப்படின்னா, இருந்தா நல்ல முறையில வாழ்ந்தா அப்படின்னா அப்பாவுக்கு பெருமை, அதுக்கு பெருமையே கிடையாது அப்பாவுக்கு. இது இரண்டாவது டி. மூன்றாவது டீயாக இருப்பது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டச், தொடுதல் அவசியம். தொடுதல் அவசியம். கணவன் மனைவி எப்படி தொடுறீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி இல்ல, கல்யாணத்துக்கு பிறகு, பசங்க வந்த பிறகு தொடுதல் எப்படி இருக்குது? இல்ல. பிள்ளைகளுக்கு கூட அரவணைக்கக்கூடிய பிள்ளைகள் குடும்பத்தார் பெற்றோர்கள் இல்லை. கழுத வயசாச்சு உனக்குன்னா நான் உனக்கு 3 மணிக்கு உட்காந்துருக்கிறேன், பசங்க பார்த்து கேட்கறது, அம்மா கேட்கறது. தொடுதல் அவசியம். கை கொடுக்கிறது, மார்போடு அடிக்கிறது, மடியில் படுக்கிறது. நமக்கு நல்லா தெரியும், அம்மாவுடைய மடி கிடைச்சா ஒரு பெரிய சுகமா இருக்கும். அதை விட வேற எந்த பெரிய சுகம் இல்லை. இயேசுக்கு கூட அம்மாவுடைய மடி கிடைச்சது. அந்த மடியுடைய சுகம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது மூன்றாவது டி, தொடுதல். நான்காவது டி, தாட், சிந்தனை. குடும்பத்தில் சாப்பிட்டாங்களா, மனைவி சாப்பிட்டாங்களா, கணவர் சாப்பிட்டாங்களா, பசங்க சாப்பிட்டாங்களா, குடும்பத்தில் என்னென்ன செயல்பாடுகள்லாம் நாம அடுத்த வரக்கூடிய புதிய ஆண்டில் நாம் வைக்க போறோம், இதை பற்றிய சிந்தனை. தாட் ஃபார் த ஃபேமிலி, ஃபார் த ஃபேமிலி மெம்பர்ஸ். குடும்ப உறுப்பினரை பற்றி சிந்திக்கக்கூடிய அந்த சிந்தனைகள் அவசியம். இறுதியாக ஐந்தாவது டி, எல்லாமே இன்னைக்கு நாம சொல்லக்கூடிய டி, தேங்க்ஸ். குடும்பத்தில் நன்றி சொல்லணும். அதிகமாக நான் சொல்வது, கணவன் மனைவி உங்களுடைய திருமண ஆண்டு விழாக்கள்ல ஏதாவது ஒரு சிறிய பொருளை நீங்க பரிசாக நீங்க கொடுக்கணும். ஒரு சின்ன புடவை எடுத்து கொடுங்க, சந்தோஷம். இந்த புடவை பட்டு புடவை கிடையாது, வேண்டாம், சொல்ல போறதே கிடையாது. வாய் சொல்லும், ஆனா மனசு சொல்லாது. சின்ன ஒரு பர்ஸ்
கணவருக்காக ஒரு பர்ஸ் கொடுத்தா. ஏன் இப்படிலாம் செலவு பண்ற கேட்குற நண்பர். ஆனா கொடுத்தா அதை தன்னுடைய நண்பர்கிட்ட காண்பித்து இது நீ மனைவி வாங்கி கொடுத்த ஒரு பர்ஸ் சொல்றாங்க. பசங்க அதே போல எங்க அப்பா வாங்கி கொடுத்த சட்டை, எங்க அப்பா வாங்கி கொடுத்த சட்டை, இது எங்க அம்மா வாங்கி கொடுத்த பைக்கு. அதெல்லாம் பைக்கு பின்னாடினா மாம்ஸ் கிஃப்ட், டாட்ஸ் கிஃப்ட் இப்படியாக எழுதி போடுவாங்க. அப்பா வாங்கி கொடுத்த அப்பாவுடைய கூட அப்படி எழுதி போடுவாங்க. நன்றி சொல்லுவோம். ஆக இன்னைக்கு திருக்குறமாக வாழணும் அப்படின்னா இந்த 5 டீயை நாம நம்முடைய வாழ்க்கையில தினமும் நாம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படின்னா நம்முடைய குடும்பம் திருக்குறமாக மாறும். இதன் வழியாக இன்னைக்கு நான் உங்களுக்கு தரக்கூடிய கட்டளை, இதுவே என் கட்டளை, இதுவே என் சாசனம் அப்படின்னு நான் இன்னைக்கு உங்களுக்கு தரக்கூடிய கட்டளை. முதல் கட்டளையாக குடும்பமா சேர்ந்து ஜெபம் செய்யுங்க. 2வது கட்டளை குடும்பமா சேர்ந்து சாப்பிடுங்க. 3வது கட்டளை குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே 2 வார்த்தைகளை சொல்லுங்க. இன்னைக்கு குடும்பத்துடைய உறுப்பினர்கள் எல்லாருமே 2 வார்த்தைகளை சொல்லுங்க. முதல் வார்த்தையாக தேங்க்யூ, நன்றி, இந்த வார்த்தையை சொல்லுங்க. 2வது வார்த்தை சாரி. இந்த 2 வார்த்தையை நீங்க சொல்லுங்க. கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வருகை பெருக செய்வார், சந்ததியை காண செய்வார். ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் கொடுத்த அதே ஆசைகள் உங்களுக்கு அபரிமிதமாக அளவில்லாமல் கொடுக்கும். கண்களை மூடி அப்படி சொல்லி போவேன். குடும்ப உறுப்பினர்களுக்காக சொல்லிக்கோங்க. எவ்வளவோ சொல்லி இன்னைக்கு பூசி வராமல் இருக்கிறார்கள். மனசு கொஞ்சம் காயப்படும். நன்றி சொல்லுவோம். அவங்களுக்காக ஜெபம் செய்வோம். குடும்பத்தில் இருக்கிறவங்க உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க, அவர்களுக்காக சொல்லுவோம். பசங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப தயக்கம் காட்டுவாங்க. காரணம் அந்த நம்பிக்கைன்றதை நம்ம கொடுக்காம இருக்கிறோம். அந்த நம்பிக்கை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கக்கூடாது. அந்த இடைவெளி இருந்தால் ஆண்டுகளே அதை நீக்கக்கூடிய ஒரு வரத்தை எங்களுக்கு தாரும். வருடத்துடைய கடைசி நாள் இருக்கிறோம். இன்னைக்கு எல்லாருக்காக நாம் நன்றி சொல்லுவோம். என்னுடைய குடும்பத்தாருக்காக நாம் நன்றி சொல்லுவோம். என்னுடைய குடும்பத்தில் சரிவர கடமை செய்யலையா, எங்களை மன்னிங்க அப்படின்னு நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். அப்பா, உங்களுடைய பார்வை, உங்களுடைய திருப்பிடத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். புதிய ஆண்டுல என்னுடைய குடும்பத்துக்கு நலன்களை தேடுவர்களாக, குடும்ப தலைவர்களாக, பெற்றோர்களாக இருக்கணும். குடும்பத்துடைய பெயர் சொல்லக்கூடிய பிள்ளைகளாக இதோ இந்த பிள்ளைகளாக இருக்கணும். அப்பா, எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும். தேவமாதாவே, திருக்குடும்பத்தை முழுமையாக வழிநடத்தக்கூடிய பாக்கியங்களை எங்களுக்கு தாரும். புனித சூசேப்பரே, உங்களுடைய திருக்குடும்பத்தை போல எங்களுடைய குடும்பமும் இயேசுடைய குடும்பமாக, தந்தையை விரும்பக்கூடிய குடும்பமாக, உண்மையுள்ள குடும்பமாக வாழக்கூடிய பலத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மன்றாடுகிறோம். நாம் விடுதலை நம்முடைய தூய கத்தோலிக்க அப்போஸ்தலிக விசுவாசத்தை செய்து அறிக்கை செய்வோம். விண்ணையும் மண்ணையும் படைத்த அவருடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இருந்தவர்களுக்கு எழுந்திருந்தார். இல்லத்துக்கு எழுந்திருந்த எல்லா தந்தையாகிய கடவுளின் உள்ள பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இருந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திருஅவையை நம்புகின்றேன். புனிதர்களின் ஒரு முஸ்லிமை நம்புகின்றேன். பாவம் மன்னிப்பை நம்புகின்றேன். முதலில் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். மற்றொரு
ஒரு குடும்பமாக வாழ்ந்தவர்கள் நோவாவுடைய குடும்பம். கடவுள் சொன்னார், தன்னுடைய பிள்ளைகளை எல்லாமே தயார்படுத்தி ஒரு அற்புத ஒரு பேழையை அவர் உருவாக்கினார். எல்லாவற்றுமே இந்த நாம் உயிர் வாழ்ந்து கொடுத்தோம் என்றால் அவர் விதைத்த ஒரு விதை. அதே போல குடும்ப ஆண்களிலே ஒருவர் மற்றவரை தாக்கி பிடிக்க தேவையான வரலை ஆண்டவர்கள் நாம் கேட்போம். மன்றாட்டுகள். நம்பிக்கையாளரை கொண்டாடுங்கள். இரக்கமே உருவான இறைவா, உமது பணிகளை செய்வதற்காக உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், சிறுவத்தார் அனைவரும் உமது மக்களின் முழுமையான வளர்ச்சிக்கும் ஒவ்வொரு குடும்பங்களின் நிறைவான ஒற்றுமைக்கும் உழைத்திட அவர்களுக்கு தேவையான உடல்நலத்தையும் அருளையும் தர வேண்டும் என்று இறைவா உண்மை வேண்டுகிறோம். நன்மையின் நாயகனே இறைவா, நாட்டு தலைவர்கள் தங்கள் சிந்தனை, சொல், செயல்களில் தன்னலத்தை பிடித்து தங்களின் பொறுப்புகளை உணர்ந்து நேர்மையாக செயல்படும் நன்மைகள் கொடுத்திருக்க வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் இறைவா, எங்கள் பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களும் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார் என்ற இறைவார்த்தை ஏற்ப இறைவனை மட்டுமே பற்றிக் கொண்டு துன்பத் துயரங்களை அவரது அரவணைப்பில் உணர்ந்து வாழ்வது மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் பெற்று திருக்குடும்பமாய் வாழ தேவையான அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் உச்சே இறைவா, குழப்பங்கள் நிறைந்த சமுதாயத்தில் எங்கள் குடும்பங்களும் சிதறி போயிருக்கின்றது. எங்கள் வாழ்வில் அமைதியை பொழிந்து நாங்கள் ஒற்றுமையுடன் சமாதானத்துடன் வாழ அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கீழ்ப்படுதல் மதிப்பை என் திருக்குறளுக்கு வழியாக நித்திய இறைவா, எங்கள் திருக்குறள்களில் இறைமகன் வாழ்ந்து காட்டிய அதே வழியை நாங்களும் கடைபிடித்து எங்கள் குடும்பங்கள் கூறாக விழுந்திட எங்களுக்கு சுயநலமற்ற அன்பு, அடுத்த அன்பு பாராட்டு உறுப்பை பெற வேண்டும் என்று இறைவா அடையும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக, குடும்பத்தின் தேவைகளுக்காக பிரிந்து வாழக்கூடிய குடும்பங்கள் சேர்ந்திட வேண்டும். டைவர்ஸுக்காக மட்டும் பதிவு செய்திருக்கிறவர்கள் சென்னை கோர்ட்ல ஃபேமிலி கோர்ட்ல பதிவு செய்யக்கூடிய குடும்பத்தை எண்ணிக்கை மட்டும் 8,76,000 சொச்சம் அப்படின்னு சொல்லப்படுது. திருச்சபை திருப்பலி முன்பாக ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இணைந்த குடும்பங்கள் பிரிய வேண்டும் என சொல்லியிருக்கிறார்கள். ஆண்டவரை இணைந்த அதை குடும்பமாக செய்து நாங்கள் ஒப்புக்கூடிய எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை கனியுடன் ஏற்றுக்கொள்ள எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்படி எல்லாமே தந்தையாக இறைவனை ஏற்றதாக மன்றாடுங்கள். தந்தையை மகிழ் வழிபடுவதை நாங்கள் ஒப்புக்கொண்டு உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் கடலில் கண்டித்தாய்ந்த யோசிப்பு ஆகியோருடைய பெண்களின் உதவியால் என் குடும்பங்களையும் அன்பிலும் அமைதியிலும் உறுதியாக நிலைநிறுத்துவீராக. எங்கள் நான்காம் இயேசு கிறிஸ்துவின் மன்றாடுகிறோம். நம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நம் இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அழகான குடும்பத்தை எங்களுக்கு தந்து எங்களை வாழ வைத்துக் கொண்டதற்கு நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்திலே மூத்தோருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய ஆசியார் சந்ததியை காணக்கூடிய வரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரே நன்றி செலுத்துகிறோம். அப்பா அம்மாவிற்காக நன்றி செலுத்துகிறோம். கணவன் மனைவிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பெற்றோருக்காக நன்றி செலுத்துகிறோம். இனிமாக தனித்த வாழ்வுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இறைவா, உம்முடைய வல்லமை விளக்கம் ஒரே விதமாக எங்களை கொண்டு சேர்ந்திருக்கிறதே. வானதூதர்கள் புனிதர்கள் அனைவரும் சேர்ந்து உம்மை போற்றி கொண்டு அக்களித்து பாடுவதாவது. நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையான தூக்கும். ஆகவே உங்களுடைய ஆவி காண வேண்டும். இவ்வாறு நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுபடுவாங்க. இயேசு கிறிஸ்து பாடுபடுவதும் நம்பிக்கை எழுதும்போது அவர் இடத்தில் நன்றி சொல்லி பாட வைத்து அதை விட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது, இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனும் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கிறிஸ்தவனை ராஜாசனையாக எடுத்து நன்றி சொல்லி தமிழ்நாடு எடுத்து கொடுத்து அவர் சொன்னதாக
இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏழு புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்திற்கு இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள். நமது நம்பிக்கையின் மறைபொருள் எங்கள் பேராய ஜார்ஜ் ஆண்டகைக்காக பாடுகிறோம். எங்கள் பங்கிலே ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்துக்கு தேவையான சமாதானத்தை சந்தோஷத்தை நிறைவாக தந்துவிடுவீராக. இந்த வருடம் முழுமையுமே எங்களை அற்புதமாக காப்பாற்றி வந்ததற்கு நன்றி சொல்கிறோம். எங்கள் இரக்கமாய் இறைவன் கண்டித்தாயும் ஆட்சிக்கு தேவதாய் மரியாதை அடையாளமான யோசிப்பு புனித திருத்துதர்கள் ஆறுமுறை ஆலைக்கிறார் அல்போன்சமான் மற்றும் புனிதர்கள் அனைவரும் நாங்கள் என்றென்றும் வாழ்த்துவோமாக. இவர் வழியாக இவரோடு இல்லாமல் இறைவனாகிய தந்தையே தூயாய் எல்லாம் மாற்றி எங்களும் உரியதே. தந்தை குடும்ப உறவுகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என சொல்லி இயேசுவை ஜெபத்தை ஜெபிப்போம். நாங்கள் நம்பிக்கை வேறுபடுவதற்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காக காத்திருக்கின்றோம். அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தரேன் சொல்லி பாவனைப்பாராக உடைய திரு அவையுடைய நம்பிக்கை கண்ணோக்கி அதற்கு அமைதி முற்றுமையும் சமாதானத்தை தருகிறார் என்று வாழ்ந்த ஆட்சி செய்த நீரே. தெய்வம் தன்னுடைய சமாதானம் உங்களுடைய வருவதாக. இறைவன் தன்னுடைய சமாதானத்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் செமரி உலகின் பாவங்களை போக்கும் செமரி உலகின் பாவங்களை போக்கும் செமரி வாழ்வதற்குரிய தெய்வம் திருக்குடும்ப பெருவிழாவில குடும்பத்துடைய ஆசிரியர்களை நான் ஆசிரியத்து பெருகவே செய்வேன், நீயே ஆசையாக விளங்குவாய் என்று சொல்லி நமக்கு வாழ்வை தர விரும்புகிறார். இவர் நிறுவனத்துக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேர் பெற்றோம்.
அந்த கொடியை யாரை என்று உடன்படைவார்கள்
பெற்று வாசன வாக்குறுதியை செய்து ஒரு தேவதூதன் கொண்டு வந்து ஒரு விசிறகலின் மீது வைத்ததை தேவரையும் தயவாக நினைவு கூறுகிறோம். ஓ இறக்க மிகுந்த புனிதரே, முடிவான நம்பிக்கையோடு நாங்களும் சிறப்பாக ஓடிவந்தோம். எங்களை கைவிடாதே காவலரே. ஆமென். தந்தையே இறைவா, விண்ணகர் அடையாளம் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் திருக்குடும்பத்தின் எடுத்துக்காட்டை இடையராதவை பற்ற செய்கிறார். அதனால் இவர்கள் உலகின் நல்லது பெற அதன் நிலையான தோழமே நிறுவார்களாம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மன்றாடுகிறோம். Hallelujah. Hallelujah. அறிவிப்பு திருக்குறளுடைய வழிபாட்டினுடைய பங்கு இளைஞர்கள் சிறப்பித்திருக்கிறார். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து அடுத்த காலம் ஆண்டினுடைய திருக்காட்சி அன்றைய வழிபாட்டை சிறப்பிக்க இருப்போம். யோசுவா அன்பிய குடும்பங்கள் கடந்த ஞாயிறு மற்றும் கிறிஸ்துமஸ் திருவிழா திருப்பணிகளை பெற்ற காணிக்கை ரூபாய் 35,470. இன்று சரியாக 10 மணி அளவிலே நற்கருணை ஆராதனை நடைபெறும். அதனைத் தொடர்ந்து புத்தாண்டு நள்ளிரவு திருப்பணி இருக்கும். எனவே அவர்களுடன் எதிர்பார்க்கிறோம். நாளிரவு காலை 8 மணிக்கு திருப்பணி இருக்கும். உடனே மற்றவருக்காக அந்த திருப்பணியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மாதத்தின் வருடத்தினுடைய முதல் வெள்ளி அன்று காலை 6:30 மணிக்கு திருப்பணி, மாலை 6 மணிக்கு திருப்பணி நற்கருணை ஆராதனை நடைபெறும். சனிக்கிழமை மாலை முதல் சனி அன்று காலையில திருப்பணி இருக்காது. மாலை 6 மணிக்கு ஜெபமாலை தேவமணி திருப்பணி நடைபெறும். பங்கு கொடுத்த சந்தா முழுமையாக கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறோம். அப்படி கொடுத்தவர்களுக்கான பரிசுகளானது தை பிறந்த பிறகு அவர்களுக்கு வழங்கப்படும். அதுடைய விவரங்களை அன்பிய பொறுப்பாளர் உங்களுக்கு சொல்வார்கள். மேலும் குடும்ப அட்டைகளை அன்பிய பொறுப்பாளரும் அலுவலகத்தில் சந்தர்ப்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதை பங்கு குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு கிடையாது, நம்முடைய பங்கு குடும்ப அட்டை சரிங்களா? ஏன்னா மாறி வருது சில இடங்கள். அதனால தயவுசெய்து உங்களுடைய பங்கு குடும்ப அட்டையை நீங்கள் அலுவலகத்தை சமர்ப்பித்து அதை புதுப்பித்துக் கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். திருமண அறிவிப்பு. நம்முடைய பங்கு வசூல் திரு ஜோசப் மரியராஸ் தாய் ஆண்டனி ஹிருதயத்தை இவரது மகள் மரியன் சாண்டிற்கும் குளத்தூர் ஆரோக்கிய அட்டை அவருக்கு வசிக்கும் தந்தை திரு மகிவேராஸ் தாய் திரு ஷீலா ஜோய்பேல் இவரது மகன் டென்னிஸ் ஆண்டூர் ரோசேரியன் திருமண நடைபெற இது முதல் அறிவிப்பு. நமது பங்கு வசிக்கும் தந்தை திரு போல்ராஸ் தாய் திரு கோவிந்தம்மாள் இவரது மகள் காணிக்கை அமலாவுக்கும் செங்கல்பட்டு மறை மாவட்டம் ஆலந்தூர் புனித அந்தோனியார் பங்கில் வசிக்கும் தந்தை திரு அருள்தாஸ் தாய் திரு அமலோர் மேரி இவரது மகன் சீமராஜ் திருமணம் நடைபெற இது முதல் அறிவிப்பு. இந்த திருமணத்தை பற்றிய கருத்திற்கு பங்கு தந்தை அறிவிக்க வேண்டியது பங்கு கடமை. பாசமர்களே, நம்முடைய பங்கிற்கு புதுமண தம்பதிகள் வந்திருக்கிறார்கள். புதுமண தம்பதியை அன்புடன் அழைக்கிறோம். கடந்த 28ஆம் தேதி அவருக்கு திருமணம் நடைபெற்ற பிறகு உயிர்கான வாழைகளை திருமணம் நடைபெற்றது. நம்முடைய பங்கை சார்ந்து நல்ல ஒரு தைரியத்தில் எழுப்பி நாம் அவருடைய பங்குகளை திருமணமாகி 30 வருடங்களுக்கு மேலாக தம்பதிகள் யாராக இருக்கிறீங்களா? ஒரு தம்பதி பொன்னாடை கொடுத்திருக்க, மற்றொரு தம்பதி படத்தை கொடுக்க. மகிழ்ச்சி அப்படியே ஆசீர்வாதம் பண்ணிக்கங்க.
பெரிய ஆசீர்வாதிக்கீங்க. காலோட விழுலாம், கால் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அது பின்னாடி இருக்கிறாங்க பாருங்க, அவங்க கால் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இப்படி விழுந்தாலும் பாருங்க. சந்தோஷம். இப்பொழுது இங்க வந்து நம்ம எல்லாமே பசங்க எல்லாரும் குடும்பமாக சேர்ந்துருக்காங்க. இப்போ கரெக்டா குடும்பமாக நீங்க இருக்கீங்களா? கடைசி ஆசை குடும்பமாக வழங்கப்படுகிறது. அதனால குடும்பமாக நாட்டுக்கு நாட்டு பாய் சாப்பிட்டாங்க வயது வேண்டாம், குடும்பமாக உட்காருங்க. உங்களுடைய குடும்பம் அப்படி எல்லாரும் எழுதிருக்கோம். அப்பதான் பசங்க தேடி வருவாங்க. எல்லாமே பசங்க எல்லாமே கிடைக்கும், யாருமே இல்லை, எல்லாமே உபதேசம் கிடைக்கும். உபதேசம் கிடைக்கும். குடும்பத்தோட சேர்ந்து இருக்கும். இன்னைக்கு முக்கியமான ஒரு நாள். இன்னைக்கு குடும்பமா எல்லாமே சேர்ந்துருக்கும். இந்த பிள்ளைங்க அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அந்த பசங்க அப்படியே யாருமே இல்லாத பாட்டி பழக்கம் யாரும் இல்லை. யாரும் குடும்பமா வரல அப்படின்னா பரவாயில்ல, பக்கத்துல இருக்கிறவங்களோட சேர்ந்துக்கணும், பெரியவங்க சேர்ந்துக்கணும். எடுத்துக்கணும், நம்ம எடுத்துக்கணும். நம்ம ஜெபம் செய்ய போறோம். குடும்பமாக கடவுள் ஆசிரியர்கள் நம்ம ஜெபம் செய்ய போறோம். கணவன் மனைவி, இப்போதைக்கு கணவன் மனைவிக்காக நம்ம ஜெபம் செய்ய வேண்டும். அதனால கணவன் மனைவி மட்டும் பசங்களுக்கு முன்னாடி நம்ம திரும்பணும். ஆமா, பசங்களுக்கு முன்னாடி எத்தனை முறை சரிங்களா திரும்பி கரெக்டா உங்களை பார்த்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருக்கணும். யூத் பசங்க முன்னாடி அம்மா அப்படிங்கிற பாருங்க நடவடிக்கை அப்படிதான் பசங்க யூத் பசங்க தனியாக யாரும் குடும்பம் போகணும்னா பெரியவங்க பக்கத்தில் போகணும். அப்படி நம்ம சொல்ல சொல்லுங்க. நமக்கு முன்னாடி நம்முடைய பெற்றோர்கள் இந்த உலகத்தை நமக்கு அறிமுகப்படுத்தி அவங்களுக்காக நாம் சொல்ல செய்வோம். அப்பா பிதாவே, திருக்குடும்பத்துடைய வாழ்க்கையை இன்னைக்கு விட்டு தந்திருக்கிறீங்க. இதோ என்னுடைய அப்பா அம்மாவை நீங்க நான் சொல்லுவீங்க. இங்க இல்லைன்னா நாங்கள் கிடையாது. இந்த உலகத்தில் நாம் பார்க்கறதுக்கு வாழ தகுதி கிடையாது. நினைச்சிருந்தாங்க அப்படின்னா எங்க அப்பா அம்மா என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்களை சாதித்திருக்கிறார். ஆனால் இந்த உலகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, எங்கள் அப்பா அம்மா ஆசீர்வதிங்க. இந்த நேரத்தில் கடவுளுடைய என்னுடைய அப்பா அம்மாவுக்கு நல்ல உடல் உள்ள ஆன்ம சுகத்தை நீங்கள் கொடுங்க. என்னுடைய அப்பா அம்மா தான் எங்களுக்கு ஹீரோ. என்னுடைய வாழ்க்கையுடைய நம்பிக்கை நட்சத்திரங்கள் அவங்க தான். என்னுடைய அப்பா அம்மாவுக்கு நிறைந்த ஆசை. நாம் அவங்களை காயப்படுத்தி இருக்கிறோம், அவங்க சொல்லிச்சு அவங்க கேட்காம இருந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறோம். அந்த வேலை எங்கள் அப்பா அம்மா தான் எங்களுக்கு இல்லாமல் நீங்கள் கூட இருக்கிறோம். நாங்கள் நல்லா வளரணும், நல்லா படிக்கிறதுக்காக ஓடோடி வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு நீங்கள் தான் பக்கபலமாக இருக்கணும். அவருடைய ரத்த நாடுகளுக்கு நீங்கள் தான் வலிமையை கொடுக்கணும். அவங்க எங்களுக்காக நாங்கள் சாப்பிடணும் அப்படின்னு அவங்க சாப்பிடாம இருந்து
எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற தெய்வங்கள் அவங்கதான். கடவுளை என்னுடைய அப்பா அம்மாவை ஆசீர்வதிங்க. இயேசுவே, என்னுடைய அப்பா அம்மா இன்னும் நல்லா வாழணும். இனி வரக்கூடிய நாட்களில் எங்க அப்பா அம்மாவை நாங்கள் சந்தோஷப்படுத்தணும். எங்க அப்பா அம்மாவுடைய கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தால் அந்த ரத்தம் சிந்துவதற்கு சமம். அது பெரிய பாவம். பைபிள் சொல்றது பாவம். அப்பா அம்மாவுடைய கண்களுக்கு அவருடைய கண்ணீர் பிள்ளைகளுக்கு சாபம் சொல்கிறது. அந்த சாபத்தை எங்களுக்கு நாங்கள் வராதபடி ஆண்டுகளை புதிய ஆண்டுகளை நாங்கள் அடித்து போறோம். என்னுடைய அப்பா அம்மாவுக்கு எப்போவுமே உறுதுணையாக எங்க அப்பா அம்மாவுடைய பெயரை நாங்கள் காப்பாற்றுவோம். எங்க அப்பா அம்மாவை கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இயேசுவை நீங்க அவர் கூட இருந்து அவங்களை ஆசீர்வதி, அவர் கரப்படி அப்பா அம்மாவுக்கு எந்த விதத்தில் சண்டை கொடுக்காத அளவுக்கு நாங்கள் வாழணும். ஆண்டவரே, நீங்க கூட இருந்து அவங்களை ஆசீர்வதி. அப்படியே பிள்ளைகள் உடைய அப்பா அம்மாவுக்கு நல்ல ஒரு நெத்தியில் ஒரு முத்தம் கொடுங்க. பார்ப்போம். கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுங்க. இப்போ அப்பா அம்மா ஏற்றிருக்க பிள்ளைகள் ஊட்டி பிள்ளைகள் ஊட்டி அப்பா அம்மா பார்த்துட்டு இப்போ அப்பா அம்மா பசங்களுடைய தலைவர் கை வைத்து தலைவர் கை வைத்து ஆசீர்வாதம் மண்டையில் படை ஏதோ வழியில் மண்ணில் நிரப்புகள் என சொல்லி சிறந்த ஆசைகள் பெறுகிறேன். என்னுடைய வாழ்க்கை அர்த்தம் பெறாது என்னுடைய சந்ததியை காணப்படுது. ஆனால் நீங்கள் இதோ உன்னுடைய வழியில் கொண்டு செய்ய சொல்லி சந்ததியை கொடுத்திருக்கிறீர்கள், என்னுடைய பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீர்கள். கடவுளே, நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த பிள்ளைகளை வளர்க்கிறதுக்கு தேவையான ஞானத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள். கடவுளே, நன்றி சொல்கிறோம். இதோ இந்த பிள்ளைகள் சிறந்த பிள்ளைகளாக வளரும். அதற்கு முன்மாதிரியை நாங்கள் தராமல் பல நேரங்களில் இருந்திருக்கிறோம். என்னுடைய பசங்களை நாங்கள் காயப்படுத்திருக்கிறோம், திட்டி இருக்கிறோம், அடித்திருக்கிறோம். என்னுடைய பிள்ளைகளை நீ ஒன்றுக்கும் ரோசனை இல்லை என்று சொல்லி அவளுக்கு நான் முட்டுக்கட்டையாக இருந்திருக்கிறோம். என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய சந்ததியை சொல்லக்கூடியவர்கள், இந்த பிள்ளைகளை நீ ஆசிரியர், இந்த பிள்ளைகளை இன்னும் நல்லா வளரணும், ஞானத்துல வளரணும். இந்த பிள்ளைகளுக்கு எல்லா வரங்களுமே நாங்கள் எதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில கிடைக்காம கஷ்டப்பட்டோமோ அது எல்லாமே என்னுடைய பசங்களுக்கு கிடைக்கணும். அந்த நீங்க அவரை நினைத்திருக்கிறார்கள். இயேசுவே, நீங்க கூட இருங்க, எங்க பசங்களை கூடவே இருங்க. அவர் போகும்போது வரும்போது காவல் தூதர்களை கொடுத்து அவர்களை உறுதிப்படுத்துங்க. உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கும், இயேசுவின் பிள்ளைகளாக என்னுடைய பிள்ளைகள் இருக்கணும். இந்த சமூகத்துல சிறந்ததாக இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா வேலை செய்யணும், நல்ல எதிர்காலம் வளர்க்கணும், நல்ல கல்யாணம் நடக்கணும், நல்ல பேர பிள்ளைகளை அவர்கள் பெற்றெடுத்து அவருடைய சந்ததியை வளர்க்க செய்யணும். தகப்பனே, நீங்க அவங்க கூட இருக்கு, இந்த பசங்க கூட இருக்கு. பசங்களுக்கு எதிராக நான் ஏதாவது தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னா ஏதோ இந்த நேரத்தில் எங்கள் பசங்களுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். பிள்ளைகளை மன்னியுங்கள். சில நேரங்களில் கோபத்தில் காயப்படுத்தி மன்னியுங்கள். எவ்வளவுதான் மேல விருப்பு காமிச்சாங்க மனதில் பாசம் இருக்குது, அந்த ஈரம் இருக்குது. எங்க என்னுடைய பாசத்தை நீ அதிகமாக கெட்டு போயிடுவியோ அப்படின்னு சொல்லி நான் பாசத்தை கொடுக்காம இருந்திருக்கிறேன். ஆனா இனி இப்படி இருக்கலாம். நீ எனக்கு சொந்தம், என் ரத்தம், ரத்தத்துடைய அந்த ஆசிரியர் எப்படி ஆபரனுடைய மகன் ஈசாவுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தான், அதே போல இந்த நொடி முதல்ல ஆபரமாக இருந்து ஏதோ பெற்றோராக நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் தருகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்க நல்லா வாழ, சந்தோஷமா வாழ, தங்களை உங்களுடைய எல்லா முயற்சிகளும் கூட இருக்கும்.
இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லா நிகழ்வுகளிலும் நீங்க கூட இருக்கிறீங்க. நாங்கள் உங்களுக்கு இருக்கிறோம். உடைய அப்பா அம்மாவாக நான் இருக்கிறேன். எதுக்கும் பயப்பட நீ இல்லைன்னா எங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது. கடவுளுடன் ஒரு கொடையாக எங்களுக்கு இந்த குடும்பத்துக்கு தந்திருக்கிறார். நாம் கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம். உனக்கு கோடான கோடி நன்றி. தெய்வமானாக இந்த பிள்ளைகளை ஆசிரியர் ஆரோக்கியனாகவே இந்த பிள்ளைகளை ஆசிரியர் அப்பா அம்மா இப்போ உடைய பிள்ளைகளுக்கு ஆற தழுவி நெத்தியில சிறு அடையாளம் அடைந்து புத்தகத்தையும் கொடுங்கள். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுப்போம். என்னுடைய குடும்பத்தாருக்கு அப்படியே தேங்க்யூ ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுங்க. உங்களுடைய குடும்பத்தில் நன்றி சொல்லுங்க. குடும்பத்தில் நன்றி சொல்லுங்க. உங்களுடைய குடும்ப உறுப்பினருக்கு சாரி சொல்லுங்க. இதை மன்னிச்சுக்கணுமா சொல்லுங்க. கடவுள் எப்படியாக உங்களை ஆசீர்வதித்து பெரிய செய்வார். இறுதி ஆசை எல்லாம் அப்படியே இருக்க எல்லாம் குடும்பமா இருந்தீங்க. நம்ம ஆண்டு தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிக்காக வழிநடத்துவாராக. இயேசுவின் திருக்குறள் வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறியது. Thank you.
எங்கள் இறைவனை தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.